முரளி வந்து அஞ்சலிக்கு வந்து பழங்கள் வாங்கி கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு வந்து தட்டி விட்டுறாரு. இந்த மாதிரி ஹைஜீனிக் இல்லாத பொருளெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட சொல்கிறாரு. நம்ம ராகவ் ஏன் ராகவ் இப்படிலாம் பண்ணுறா, மாமா எவ்வளோ ஆசையாக வாங்கி தந்தார் அப்படின்னோடனே அதுக்கு என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி வெளியே விற்கிற பொருளெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து நம்ம அபியும் வந்து ஆமாம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறார் முரளி. உங்கள் 2 பேருக்கு வச்சுக்கிற இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து அங்கே இருக்க அந்த வாட்டர் ஃபால்ஸில் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவ்வளோ அழகாக வந்து அந்த வாட்டர்லாம் கொட்டுற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு எல்லாருமே வந்து குடிக்கும்போது கரெக்டாக அபி ஓடி போய் ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக வந்து நல்லா இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அபி ஓடி போயிட்டு குளிக்கிறதுக்காக அப்படியே வந்து போகிறாங்க. பார்த்தா ரொம்ப அருவி அதிகமாக கொட்டுது. ஐயோ ஒன்றும் பட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. உடனே வந்து நம்ம ராகு வந்து அப்படியே அவங்கள கை தாங்களாக பிடிக்கிறாரு. 2 பேருமே ஹக் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு தாங்கவே முடியல முரளிக்கு. முரளி செம்ம டென்ஷன் ஆகிறாரு. பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. அபி நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் பார்க்கல, இப்படி பண்ணிட்டு அபி அவன் கூட இந்த அளவு நெருக்கமாக இருக்கியே, நான் விடவே மாட்டேன், இதெல்லாம் கூடி சீக்கிரம் உங்கள் 2 பேரும் பிரிக்கிறேன், நான் விட மாட்டேன், இதுக்கப்புறம் கடைசி நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆகிரு. உடனே ரவுடிஸ்க்கெலாம் கால் பண்ணுறாரு. நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டேன்ல, அந்த பொண்ணை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு வந்துருங்க அப்படின்னோடனே சரிங்க தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ரொம்ப நனைஞ்சதால் அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்படி ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது. அதை பார்த்துட்டு அனு வந்து அபி முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாற்று, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னோடனே சரி அனு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாற்றத்துக்காக போகிறாங்க. போகிற வழியிலே வந்து அவங்கள பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு வந்து நிறைய ரவுடிஸ் எல்லாம் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அபி கத்துறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல, என்னை யாராவது காப்பாற்றுங்க ப்ளீஸ்னாங்க. ஆனால் அவங்கள வந்து ரொம்ப வந்து வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு ராகு வந்து அபி எங்கக்கா போனால் ட்ரெஸ் மாற்ற போனால் அதுக்கப்புறம் ஆளே காணமேடா அப்படின்னோடனே சரி மாமா எங்கே போனார், அவரும் ரொம்ப நேரமாக ஆளை காணோண்டா அப்படின்னோடனே ஒன்று யோசிக்கிறாங்க. என்ன இது 2 பேருமே ஆளை காணோம், அப்போ அபியும் வந்து அந்த கிருஷ்ணாவும் 2 பேரும் ஓடி போயிட்டாங்களா, 2 பேருமே வந்து சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, நான் விட மாட்டேன், இதை அக்காவோட வாழ்க்கை இப்படி போகிறதுக்கு நான் விடவே மாட்டேன், அபி நான் அவ்வளோ சொல்லி கூட நீ இந்த மாதிரி பண்ணிட்டியா அவங்க கூட சேர்ந்து, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, உங்கள் 2 பேரையும் நான் வந்து இப்படி பிரித்து வச்சுனேன், இந்த மாதிரி சேர்ந்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்கிறாரு. உடனே செம்மைய டென்ஷன் ஆகிறாரு. எங்கே இருந்தாலும் சரி அபியை எப்படியாவது வந்து கூட்டிகிட்டு வந்துடணும், இல்லைன்னா வந்து அக்காவோட அவ்வளோ நினைப்பு ஒரு டென்ஷன் ஆகிடுவாங்க, அப்புறம் அக்கா வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மாமா ரொம்ப நேரமாக காணோண்டா, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குடா அப்படின்னா அபியும் காணோம் வந்து அவரையும் காணோமே, எங்கே போயிட்டாங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தவிச்சு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அபி ஒரு பக்கம் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. ராகுவும் தேடுறாரு. இங்கே வந்து பாஸ் அவங்கள தூக்கிட்டேன், எங்கே பாஸ் வைக்க, சரி அங்கேயே வச்சுருங்க நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி போகிறாரு. இங்கே வந்து அபியை தேடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போகிறாங்க. அப்போ திடீர்னு வந்து அபி வந்து போட்டிருந்த அவங்களோட அந்த திங்ஸ் வந்து அவங்க போட்டிருந்த ஜுவல்ஸ் வந்து கீழே விழுந்துருக்கு. அதை ராகவ் பார்த்துட்டாரு, எடுக்கிறாரு கையில். அபியோட ஜுவல்ஸ் ஆச்சு இது எப்படி கீழே விழுந்திருக்கு, அப்போது அபி வந்து கிருஷ்ணா கூட போனானா இல்லை போலையா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஜுவல்ஸை கையில் எடுக்கிறாரு. இன்னொரு ஜுவல்ஸ் கொஞ்சம் நேரம் பார்த்து கிடைக்குது. அப்போ இங்கே எங்கேயோ தான் அபி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் போய் தேடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து அபியோட சாரீ வந்து லைட்டாக தெரியுது. அதை வந்து ராகவ் பார்த்துறாரு. பார்த்துட்டு அங்கே இருக்க ரவுடிஸ் எல்லாருமே அப்படியே கட்டி போட்டிருக்காங்க. உடனே ஓடி போயிட்டு அந்த ரவுடிஸ் எல்லாம் அடிச்சு போட்டு அப்படியே காப்பாற்றுறாரு ராகவ். அபி வந்து அப்படியே வந்து மயங்கியிருக்காங்க. அபின்னு சொல்லிட்டு கண்ணத்திலே தட்டி கொடுக்குறாரு. அபி வந்து பொறுமையாக வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க. ராக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி உனக்கு ஒன்றும் இல்லை வா போகலாம் அப்படின்னோடனே பெரிய ரவுடி வந்து நீ அவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடுவேன் அந்த பொண்ணை, எதுக்கு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தீங்க, பொண்ணு அழகாக இருந்தால் தூக்கிட்டு வந்தோம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து உனக்கு அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு நல்லா அடிச்சிடுறாரு. ஒரு கட்டத்தில் வந்து ராகவ் அவங்க அடிச்சிடுறாங்க. ராகவ் போய் கீழே வந்து ராக்கி பாய்ன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நம்ம அபி உடனே ஓடி போயிட்டு காப்பாற்ற பார்க்குறாங்க. அபியை அடிச்சிட்டாங்க. அபியை அடித்தோன்னே தாங்கவே முடியல. ராகவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. ஒன்று அங்கே இருக்கிறவங்களாம் போட்டு நல்லா அடிச்சிடுறாரு. அந்த டைமில் வந்து எல்லாரும் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அபியை. இங்கே அபிக்கு வந்து லைட்டாக அடிபட்டுடுது. உடனே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. சாரி அபி நான் உன்னை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். என்ன தப்பாக நினச்சிங்க அப்படின்னோடனே அது வந்து அப்படி சொல்லிட்டு நீ வந்து அது கிருஷ்ணா கூட ஓடி போயிட்டேன்னு நினச்சேன், நல்ல காலம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நீங்கள் என்ன தப்பாக நினச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே இல்லை நீ என் மேலே கோவமாக இருந்தல, நான் உண்மையை சொல்லலைன்னு சொல்லிட்டு அதான் எங்கேயோ போயிட்டு என்னை விட்டுட்டு அப்படின்னு நினச்சேன் அப்படின்றாங்க. நான் அதான் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் என் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு, இதுதான் உங்களுக்கு பிரச்சனையே அப்படின்னோடனே சரி இங்கேயே சண்டை போடாது நம்ம போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா போகிறத வந்து பார்த்துடுறாரு முரளி செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இவன் எப்படி வந்து இப்போ காப்பாற்றி கூட்டின்னு போகிறாச்சா, இந்த ரவுடிஸ்லாம் அமிச்சா வேஸ்ட் இவனுங்களாம், இப்படி வந்து கோட்டையை விட்டானுங்களே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. இங்கே எல்லோரும் நிம்மதி அடைகிறாங்க. அபி வரதை பார்த்துட்டு இதோட முடியுது.